Sevarasi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. அருண் நந்தினி மேடம் தான் பார்வதிய கொலை பண்ண சொன்னாங்க. நந்தினியா? அம்மா, அந்த நந்தினிய சும்மா விடக்கூடாதுமா. அருண், நந்தினிய நான் பாத்துக்கிறேன். இவனை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிரு. அம்மா, சரிம்மா. தான் வந்து பார்த்தேன். கத்தி முனையில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில பார்வதி. என்னமோ நீ சொல்றதெல்லாம் கேட்டா சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆண்டி, நீங்க நம்பினாலும் நம்மளனாலும் நடந்த உண்மை இதுதான். நான் தான் அதுக்கு சாட்சி. நீ எல்லாத்துக்கும் தான் சாட்சி. ஆதி, நீ வந்து முதல்ல கையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போடு. பார்வதி, அம்மா, நீ வீட்டுக்கு போ. சரிங்கம்மா. அந்த சமையல்காரி பார்வதி கதைய முடிச்சுட்டு ஃபோன் பண்ண சொன்னா இன்னும் ஃபோன் வரலையே. என்ன பண்றானுங்க அவனுங்க? நாம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம். அவனுங்க என்ன சூழ்நிலையில இருக்கானுங்களோ, வேலையை முடிச்சுட்டு அவனுங்களே ஃபோன் பண்ணட்டும். அப்படியே என் காலை உன் கழுத்துல வச்சு மிதிச்சிருந்தா இந்த இடத்திலேயே உன் கதை முடிஞ்சிருக்கும். பாரு பாரு உன் முகத்தை. உன் கன்னத்துல பதிஞ்சிருக்கிற என் விரலோட அடையாளம் மறையறதுக்கு
இன்னும் 4 நாள் ஆகும். வெளியில தலை காட்ட முடியாம அவமானத்துல நீ தற்கொலை பண்ணிக்கிறியோ இல்ல நைட்டோட நைட்டா ஊரை விட்டே கிளம்பி போறியோ? என்ன பண்ண போறேன்னு நீயே முடிவு பண்ணிக்க. ச்சீ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க கை என் கண்ணத்துல பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. வாயில இருந்து இன்னொரு தடவை அந்த வார்த்தை வந்தது, உன் உடம்புல உயிர் இருக்காது. நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க. நீங்க கொல்றதா இருந்தா கல்யாண மண்டபத்திலேயே என்ன கொன்னுருப்பீங்க. அப்படி இல்ல, டெக்ஸ்டைல் டெண்டர்ல உங்களுக்கு 2500 கோடி நஷ்டம் உண்டாக்குனே, அப்பவாது என்ன கொன்னுருப்பீங்க. அப்பவும் என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்க. சோ நீங்க எப்பவும் என்ன கொல்ல மாட்டீங்க. ஏன்னா என் மேல உங்களுக்கு இரக்கம் அதிகம். ஏய், இத பார், நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் இதுவரைக்கும் உன் உயிரை எடுக்காம விட்டு வச்சிருக்கேன். ஆனா நீ பார்வதிய ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்க. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒண்ணுனா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் விசுவாசமா இருக்கிற வேலைக்காரங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னை தொலைச்சிடுவேன், தொலைச்சு. என்ன அது ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்ன யோசனை? எல்லாம் அந்த நந்தினி பத்தி தான். என்ன அது சொல்ற? நான் கூட நீ பார்வதியை பத்தி யோசிச்சுட்டு வரேன்னு நினைச்சேன். ஆனா நீ நந்தினியை பத்தி யோசிச்சுட்டு வரேன்னு சொல்ற. பாவுண்டா பார்வதி, எங்க வீட்டை தவிர எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு. அந்த பார்வதியை அசால்ட் பண்ண கூலிப்படி அமைச்ச அந்த நந்தினி, அவளை... ஓ, நீ அத பத்தி யோசனையில இருக்கியா? நந்தினி இவ்வளவு லோக்கலா இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. என்கிட்ட மோத தைரியம் இல்லாம அப்பாவி பார்வதியை போய் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. பார்வதிக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆயிருந்துச்சு, அந்த நந்தினி என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கே போயிருப்பேன். ஓகே, அது டென்ஷன் ஆகாத. முடியலடா, நான் மட்டும் சரியான நேரத்துல அங்க வராம இருந்திருந்தா பார்வதியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பார்வதியோட நிலைமை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பார்வதிக்கா இப்படி துடிச்சு போற நீ, உன் மனசுல பார்வதி மேல காதல் இல்லைன்னு சொல்றதுதான் என்னால இன்னும் நம்ப முடியல. ஆரம்பிச்சிட்டியா? முன்னாடிதான் நந்தினி கல்யாணம்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, அதனால நீ மறைச்சா ஓகே.
இப்பதான் உன் கேட் ஓபன் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்னும் உன் மனசுல இருக்க லவ் மறைக்கிற? அதுவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டான என்கிட்ட. நிறைய பேர் இந்த லவ் மேட்டர்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது, வீணா போறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இல்லாதது இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்து மனசுல ஆசையை வளர்த்து விட்டு கடைசியில ஒயின் ஷாப்ல கொண்டு போய் விட்டுருவீங்க. நீ சொல்ற மாதிரி நண்பன் நான் கிடையாது. நான் உன்னை கைட் தான் பண்றேன், கன்ஃபியூஸ் பண்ணல. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்க போற? நைட்டு பார்வதி விஷயத்துல வனஜா ஆண்டி உங்ககிட்ட நீ எப்படி வந்தேன்னு கேட்டதுக்கு ஏதோ தோணுச்சு வந்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது கூடவா புரியல உனக்கு? என் உள் மனசுல பார்வதிக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதான் நான் பார்வதி தேடி வந்தேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுல. அந்த உள் மனசுன்னு சொன்னேன்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். உன் ஆள் மனசுக்குள்ள பார்வதி மேல உனக்கு லவ் இருக்கு. கடல் தண்ணியில கலந்துருக்க உப்பு கண்ணுக்கு தெரியாது. பாத்தி கட்டி வெயில்ல காய வைக்கும் போது தான் உப்பு வெளியே தெரியும். உன் காதல் இப்போ அந்த கடல் தண்ணி மாதிரி தான். பாத்தி கட்டுற வேலையை தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஏன் என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்த சொல்ற? நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஓ வந்துருச்சா? தேங்க்யூ ஆதி, பாய். பாய். என்னை எப்படி கரெக்டான இடத்துல இறக்கி விட்டியோ அதே மாதிரி உன் மனசுக்குள்ள இருக்கிற லவ்வையும் வெளியே இறக்கி விட்டுறாதி. இதுக்கு முன்னாடி பார்வதி கூட உன் கோயிலுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உன்னை தேடி வந்தேன். ஆனா இப்போ நான் எனக்காக வந்திருக்கேன். 15 கம்பெனிஸோட எம்டி நான். அந்த கம்பெனிஸ்ல எந்த பிரச்சனை வந்தாலும் குழப்பம் ஏற்பட்டாலும் அத்தனைக்கும் தனியா நின்று தெளிவா பிரச்சனையை சால்வ் பண்றவனா. ஆனா இன்னைக்கு என் மனசுல ஏற்பட்டிருக்க குழப்பத்துக்கு என்னால முடிவெடுக்க முடியாம உன்னை தேடி வந்திருக்கேன். என் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற ஆயிரக்கணக்கான பேரை பிரியமா பாத்துக்கிறேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என் மனசுல பார்வதி மேல வச்சிருக்கிறது அபிமானமா இல்ல காதலான்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப பாரமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஷாம் என்ன ரொம்ப குழப்பறான். பார்வதி மேல உள்ளது வெறும் அபிமானம் மட்டும்தான்னா பார்வதி விஷயத்துல நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்ட. வாழ் மனசுல பார்வதி மேல லவ் இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு அவன் கேட்ட கேள்விக்கலாம் என்கிட்ட பதில் இல்ல. கம்பெனி பிரச்சனைகளுக்கு என்னால முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில நான் என் அம்மா கிட்ட சொல்லுவேன். அவங்க எனக்கு வழி காட்டுவாங்க. ஆனா இப்ப என் மனசுல ஏற்பட்டிருக்க குழப்பத்தை எப்படி நான் என் அம்மா கிட்ட சொல்ல முடியும்? அதனால்தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். பார்வதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் உள் மனசுல எப்படி தோணுது? பார்வதியை குத்த வந்த கத்திய என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம நான் எப்படி என் கையால தாங்கி பிடிச்சேன்? பார்வதியை யாராவது எதனா சொன்னா என் மனசு ஏன் வேதனைப்படுத்த? எல்லா வேலைக்காரங்களையும் மாறி பார்வதியும் ஒரு வேலைக்காரியை நினைக்காம ஏன் எனக்குள்ள ஒருத்தின்னு நினைக்க தோணுது? இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லணும்.
செம்பருத்தி பூ பார்வதிக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இந்த பூ இப்ப நீ எனக்கு கொடுத்துருக்க. இதுல இருந்து லேசா எனக்கு ஒண்ணு புரியுது. இருந்தாலும் பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்ல, காதல் தானா. நான் இப்ப உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்ப இங்க வரணும். அப்படி பார்வதி இங்க வந்துட்டா என் மனசுல இருக்கிறது அபிமானம் இல்ல, பார்வதி மேல இருக்கிறது காதல் தான் நான் ஒத்துக்கிறேன். பெரியய்யா, பார்வதி, நீ எப்படி இங்க? உங்களுக்காக வேண்டிக்க வந்த பெரியய்யா. ஆனா எனக்கு முன்னாடி நீங்க இங்க இருக்கீங்க. எனக்காக வேண்டிக்க வந்தியா? ஆமா பெரியய்யா, எனக்காக நீங்க கத்தி கொத்த உங்க கையில வாங்கியிருக்கீங்க. உங்க காயம் சீக்கிரம் ஆறணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்க வந்த பெரியய்யா. ஆனா உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை பெரியய்யா. என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? இல்ல, அது இந்த வழியா வந்துட்டு இருந்தேன். மனசுல அம்மனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அப்படியா? ஆனா பெரியய்யா, முன்ன எப்பவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இல்ல, மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தோட வந்தேன். அம்மனை கும்பிட்டதுல என் மனசுக்குள்ள இருக்க குழப்பம்லாம் குறைஞ்சு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியா? இது ரொம்ப சக்தியுள்ள அம்மன் பெரியய்யா. நீங்க இப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும். சரி, நல்லா கும்பிட்டுக்கோங்க. அம்மா தாயே, எங்க பெரியய்யா மனசுல இருந்த பாரத்தை குறைச்சு சந்தோஷத்தை கொடுத்திருக்க. அதுக்கு உனக்கு வர வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்றேன் தாயே. போலாமா பெரியய்யா? இல்ல, நான் கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், நீ கிளம்பு. சரிங்க பெரியய்யா, சீக்கிரமா வந்துருங்க. ம். என் மனசுல இருக்க குழப்பத்துக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. என் மனசுக்குள்ள பார்வதி மேல இருக்கிறது அபிமானம் இல்ல, காதல் தான். இப்ப தெளிவாயிடுச்சு. ஆமா, நான் பார்வதியை காதலிக்கிறேன்.